இந்த ஒரு வயசான ஆளுக்கு தலை அஜித்குமார் மாதிரி ரேசிங்ல ஏதாவது சாதிக்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. அதுக்காக ஒரு பைக் ரெடி பண்ணிட்டு ரேஸ் விட்றவங்க கூட போயிட்டு நானும் கூட ரேஸ்ல கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய் கலந்துக்கிறாரு. ரேஸ் ஸ்டார்ட் ஆனதுமே எல்லா பைக்குமே போக ஆரம்பிச்சிருது. ஆனா இவர் வண்டி மட்டும் ஸ்டார்ட் ஆகாம மக்கர் ஆயிட்டு இருக்கு. எப்படியா அங்க இருந்தவங்க எல்லாம் தள்ளி விட்டதுனால வண்டி ஸ்டார்ட் ஆயிருது. ஸ்டார்ட் ஆன அடுத்த நிமிஷமே விண்ணல் வேகத்துல போயிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே முந்தி ஃபர்ஸ்ட்ல போயிட்டு இருந்தவர் யூ டர்ன் பண்ண முடியாம வண்டியை கீழே போட்டு விழுந்துறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆசையா கலந்துக்கிட்டதுல ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு இவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு அதனால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. இது ஃபர்ஸ்ட் அட்டாக்ங்கிறதுனால அவருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. அதனால அவர் கொஞ்சம் பத்திரமா பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, நான் ரேஸ்ல கலந்துக்கிட்டே ஆகும்னு சொல்லிட்டு அவரோட ஆசை மட்டும் தீரவே இல்லை. அதுக்காக மறுபடியும் அந்த ஒரு ரேஸ்ல கலந்துக்கிறாரு. இந்த முறை எப்படியாவது ஜெயிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வண்டியில பிரேக்கே பிக்ஸ் பண்ணாம வச்சிருக்காரு. அந்த ரேஸுமே ஒரு வழியா ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்ச நேரத்திலேயே மின்னல் வேகத்துல மறுபடியும் பறந்துட்டு இருக்காரு. அவர் கொஞ்ச நேரத்திலேயே 160 கிலோமீட்டர் ஸ்பீடை டச் பண்ணிடுறாரு. அவரோட இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆகி அவரோட காலை பதம் பார்க்க ஆரம்பிச்சிடுது. நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த ரேஸ் எப்படியாவது முடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரேஸை ரொம்ப வேகமா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல வண்டியை ஒரு நாள் கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப வண்டி வாபிளாக ஆரம்பிச்சிடுது. எப்படியே திக்கி திணற இந்த வண்டியை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல்ல எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு வண்டி 200 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரேஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே படைச்சிடறாரு. ஆனா அந்த ஒரு வண்டியை ஸ்டாப் பண்றதுக்கு இப்ப வழி தெரியல. வழியே இல்லாம அந்த வண்டியை வேணும்னே கீழே தள்ளி விட்டுறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த வண்டி தானா ஸ்டாப் ஆயிடுது. அந்த ஒரு ரேஸை முடிக்கும் போது அவரோட கால் ரொம்ப வெந்து போயிருக்கான். அந்த வேதனையோட அவன் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் அவருக்கு அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சாகிறதுக்குள்ள நான் இதை பண்ணியே தருவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது கனவு இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.